வாருங்கள் குழந்தைகளே, இன்று நான் உங்களுக்கு மந்திர நதி ஓடும் கதை பற்றி கூறுகிறேன். ஒரு காலத்தில் வெளிப்பாடுபுரம் என்ற கிராமத்தில் 5 நண்பர்கள் வாழ்ந்தனர். ஆனந்த், போகன், பிரியா, கதிர் மற்றும் ரம்யா. இவர்கள் கிராமத்தின் பசுமைச் சூழலில் வளர்ந்தாலும் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. கிராமத்தின் ஒரே தண்ணீர் ஆதாரமான நதி கடந்த 6 மாதங்களாக காய்ந்து கிடந்தது. நம்ம கிராமத்து நதி இப்போ முழுக்க காய்ந்துட்டு. இப்ப நாம் என்ன செய்யறது? மூதாட்டி ஒருவர் சொன்னார். இந்த நதி விளிம்பில் மறைந்த மந்திரம் உள்ளது. அதைத்தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். மூதாட்டி ஏற்கனவே சொன்னாங்க, நதியை மீட்க நம்மளால தான் முடியும் என்று. ஆனா எப்படி? ஒரு நாள் வினோதமான கனவு 5 நண்பர்களுக்கும் வந்தது. நான் நேற்று ஒரு கனவு கண்டேன். அதுல ஒரு பறவை நம்மை அழைச்சிட்டு போய் மந்திர நதியை பற்றி ஏதோ பேசியது போல் இருந்தது. அந்த கனவில் ஒரு அழகான பறவை அவர்களிடம் பேசியது. இந்த நதிக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் 5 பேரும் ஒரு மந்திர நதிக்கு பயணம் செய்ய வேண்டும் என்றது. என்னது, அப்படியா? எனக்கும் அதே மாதிரி ஒரு கனவு வந்தது. அப்படின்னா இதை சாதாரணமா விட முடியாது. இப்போ நம்ம ஒண்ணுதான் செய்யணும். அது நம்ம ஒண்ணு சேர்ந்து அந்த மந்திர நதியை தேடணும். அவர்கள் அனைவரும் இணைந்து செல்ல தீர்மானித்தனர். அவர்கள் அடுத்த நாள் நதியின் வழியாக நடக்கத் தொடங்கினார்கள். அவர்கள் காய்ந்த நதியின் வழியாக செல்கிறார்கள். ஒரு பெரிய எருமை முன்னே நிற்கிறது. இது என்ன நம்ம வழியை மறைச்சுட்டு இருக்கு? இதை எப்படி அகற்றப் போறோம்? இந்த எருமையை பார்த்தல் பசியா இருக்கிற மாதிரி தெரியுது. இதற்கு ஏதாவது தண்ணீர் தரலாம். பிரியா ஒரு பக்கத்தில் இருந்த பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து இது போதுமா? எருமைக்கு தண்ணீர் கொடுக்கிறாள். எருமை மகிழ்ச்சியுடன் விலகுகிறது. பார்த்தீங்களா? அன்புதான் இந்த சோதனையை கடக்க முக்கியமா இருந்தது. இது நமக்கு முதல் பாடம். அன்புதான் மந்திரம். பாதையின் முடிவில் அவர்கள் ஒரு குளத்தை எட்டினர். குளத்தின் மேல் ஒரு மரம் வளர்ந்து இருந்தது. மரத்தின் கீழ் ஒரு பழைய கோப்பை இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, மழையின் குரலையும் மண் வாசனையையும் தாராளமாக உணருங்கள். இங்கே ஒரு செய்தி இருக்கிறது. மழையின் குரலும் மண்ணின் வாசனையும் உணருங்கள். இதற்கு என்ன அர்த்தம்? இது நம்மை பசுமையை உணரச் சொல்லுது. அவர்கள் அனைவரும் குளத்தின் நீரில் தங்கள் கைகளை நனைத்தனர். சில நொடிகளில் குளம் ஒளிர ஆரம்பித்தது. இதோ பாருங்க, நம்ம ஒற்றுமையால் குளம் உயிர் பெற்றுவிட்டது. இது நமக்கு அடுத்த பாதையை திறந்திருக்கிறது. அவர்கள் சென்ற பாதையில் வெள்ளை மற்றும் கருப்பு நிற கற்கள் விரிந்திருந்தன. ஒரு கல் மீது, இதை பாருங்க, உங்கள் ஒற்றுமைதான் உங்களில் யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கிறது என்று எழுதப்பட்டிருந்தது. இப்போ நாம் என்ன செய்வது? நமக்குள் ஒற்றுமை இருந்தால்தான் இந்த சோதனையை கடக்க முடியும். அவர்கள் அனைவரும் கற்களிலிருந்து ஒவ்வொரு கல் எடுத்து ஒன்றாக சேர்த்தார்கள். அந்த கற்கள் மின்னியது. மேலும் அடுத்து ஒரு பெரும் வழியை திறந்தது. நம்மிடம் உண்மையான ஒற்றுமை இருந்தது என்பதால்தான் இதை வெற்றி பெற்றோம். இப்போது அவர்கள் நதியின் இதயமாக கருதப்பட்டு ஒரு பெரிய குகைக்குள் நுழைந்தனர். அங்கு ஒரு பெரிய பொற்கோப்பை கிடந்தது. அதில் ஒரு செய்தி எழுதப்பட்டிருந்தது. நம்முடைய தன்னலமற்ற இதயமே நதிக்கு உயிரளிக்க முடியும். இது நம்மை உண்மையா சோதிக்கிறதா? இதுதான் நம் கடைசி சோதனை. நம் உண்மையான இதயங்களை பகிர வேண்டிய நேரம் இது. நம்ம ஒற்றுமையும் உண்மையும் தான் நதி மீண்டும் உயிர் பெற காரணமாக இருக்கும். அவர்கள் அனைவரும் தங்கள் எண்ணங்களையும் உண்மையையும் ஒவ்வொரு சொல்லாக பகிர்ந்து கொண்டனர். கடந்த சோதனைகளில் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து தங்கள் செயல்களை கூறினர். அந்த நேரத்தில் குகை முழுவதும் ஒளியுடன் நிறைந்தது. நதியில் தண்ணீர் வழிந்து பாய ஆரம்பித்தது. அவர்கள் வெற்றி பெற்றனர். கிராமம் மீண்டும் இயற்கையின் பொக்கிஷத்தால் வளமானதாயிற்று. உங்களின் தன்னலமற்ற மனசும் ஒற்றுமையும் தான் இந்த மந்திர நதியை மீட்க உதவியது. நீங்கள் அனைவரும் உண்மையான மாவீரர்கள். நம் ஒற்றுமையே மந்திரம் என்பதை இதோ மறுபடியும் நிரூபித்திருக்கிறோம்.
என்ன குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? தன்னலமற்ற மனமும் ஒற்றுமையும் எந்த பிரச்சனையையும் தீர்க்கும் மந்திரமாகும்.